அந்த மாதிரி ராஜ்குமாருக்கு கர்நாடகத்தில் கூடாத கூட்டமா, அது மாதிரி அமிதாப் பச்சன் வெளியே போனால், இப்போ ஷாருக் கான் வெளியே போனார்னா எங்கேயாவது கட்டுப்படுத்த முடியுமா? ரோட் ஷோ போனார்னா, நின்னார்னா பண்ண முடியுமா? அந்த மாதிரி ஈவன் நடிகர்களாக இருக்கட்டும், ஃபேமஸான நடிகைகளாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் இப்போ ஒரு நடிகை கடை திறக்க போனாலே 2 பேர் அமுங்கி செத்து போகிறான். என்ன 10,000 பேர் 20,000 பேர் கூடி அழைப்பு இல்லாமலே போய் நின்று அமுக்கி ஸ்டம்பேட் ஆகிடுது. ஸோ அதனால் இது இது வந்து எப்போ நிரூபிக்கப்படும்னா, மக்கள்கிட்ட போய் மக்கள் தான் எஜமானர்கள். கூட்டம் வந்து பல ஆங்கிளில் வருவாங்க. கட்சி தொண்டர் இருக்கலாம். தாவேகா ஒரு கட்சியை ஆரம்பிச்சாரு. ஒரு கட்சி அவருடைய ரசிகர்கள் இருக்காங்க. கட்சி தொண்டர்களாகவும் அவர்கள் மாறி இருக்கலாம். புதுசாக கூட சில பேர் வந்திருக்கலாம், வராமல் இருக்கலாம். அது வேறு விஷயம். அவரை பார்க்க வர்றவங்க, வேடிக்கை பார்க்க வர்றவங்க, கட்சிக்கு வர்றவங்க, இந்த மாதிரி பல வகையான கூட்டம் வரும். ஈவன் எதிர்க்கட்சிகள் கூட வந்து நிற்பாங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கூட வரலாம். ஸோ அதனால் இந்த கூட்டத்தை வச்சு யாரையும் மதிப்பீடு இவர் உயர்ந்தவர், இவரை விட இவர் உயர்ந்தவர், இவரை விட இவர் தாழ்ந்தவர்னு ஒப்பிட முடியாது.